அன்பிற்கினிய முக்குளத்து சமுதாய உறவுகளே, முந்தைய எடப்பாடி ஆட்சியிலே வன்னியருக்கான 10.5% ஒதுக்கீடு ஓபிஎஸ்ஸால் முன்மொழியப்பட்டு சட்டமாக்கப்பட்டு, மோடியால் ஒரே நாளில் சட்டமாக்கப்பட்டு, தேர்தலுக்கு முந்தைய நாட்களில் ஓரிரு நாட்களுக்கு முன்பாக ஒரு உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த உத்தரவானது தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் கருப்பைக்கு வெளியே கரு கொண்டது போன்றது. அந்த கரு நிச்சயமாக உயிரோடு இருக்காது, அதை அறுவை சிகிச்சை செய்து தான் எடுக்க வேண்டும் என்ற நிலையிலே உச்சநீதிமன்றம் அந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து அந்த 10.5% இடஒதுக்கீடு முட்டாள்தனமானது என்றதை ஒரு தீர்ப்பை வழங்கியது. அது முழுக்க ஓட்டை மனதில் கொண்டு வன்னியர் சமுதாய ஓட்டை பெற வேண்டும் என்பதற்காக எடப்பாடி ஓபிஎஸ்ஸால் கொண்டு வரப்பட்டது. அதே போன்றதொரு நிலையை தற்போதைய தேர்தல் முன்பு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் டிஎன்டி சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கான சட்டம் ஒன்றும் கிடையாது, வரைமுறை ஒன்றும் கிடையாது, எவ்வித அமுல்படுத்துவது அதுவும் ஒன்றும் கிடையாது. பொதுவாக தேர்தலை கணக்கில் கொண்டு ஓட்டை பெற வேண்டும் என்ற நோக்கில் டிஎன்டி என்று அறிவித்துள்ளார். இது இம்மெச்சூர்டு பேப்பார்களே, பிரசவமாவதற்கு முன்பே குழந்தை பிறந்துவிடும் என்பார்களே, அந்த போன்றது. ஆக இந்த அரசியல்வாதி அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் அவர்கள் வன்னியரை கணக்கில் கொண்டு 10.5% ஒதுக்கீடை கொண்டு வந்தார்கள். இவர்கள் டிஎன்டி என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான எந்த சட்டமும் இல்லாமல் போகிற போக்கில் அறிவித்திருக்கிறார்கள். அதை இன்னும் 4 மாதங்கள் கழித்து தான் அது எப்படி என்று முடிவு செய்ய இயலும். அதற்கு முன்னதாக நமது உறவுகளுக்கு ஒரு இதை சொல்லிக் கொள்கின்றேன். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், முந்தைய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இந்த பகுதியில் வாழும் மறவர்களும் நெல்லையில் வாழும் மறவர்களும் இந்த டிஎன்சியில் வருவார்கள். அதே போன்று மதுரையில் பகுதியில் உசிலம்பட்டி பகுதியில் இருக்கிற கல்லர்களில் ஒரு பகுதியினர் டிஎன்சியில் வருவார்கள். இந்த டிஎன்சி என்பது கலைஞரால் வகுக்கப்பட்ட 20% ஒதுக்கீட்டில் வருகின்ற எம்பிசியின் கீழ் வரும். இப்பொழுது இவர்கள் அறிவித்திருக்கின்ற டிஎன்டி அதே எம்பிசியின் கீழ் தான் வரப்போகிறது. டிஎன்சி என்பது டிஎன்டி என்று மாறியிருக்கிறது. சி எழுத்தை மாற்றி டி போட்டிருக்கிறார்கள். இதனால் என்ன லாபம் என்றால் ஒன்றுமில்லை, அந்த 20% ஒதுக்கீடு தான். ஆனால் இதை அமுல்படுத்தும் வேண்டும் என்று எண்ணும் பொழுது அதில் சில குளறுபடிகளை சுட்டிக்காட்டுவதை கடமை என்று கருகிறேன். நான் மறவர் சமுதாயத்தை சார்ந்தவன், முக்குளத்தில் ஒரு பொறுப்பில் இருப்பவன். அந்த வகையிலே டிஎன்டி என்று அறிவித்தால் மட்டும் போதாது. ஏற்கனவே டிஎன்சியில் இருக்கின்ற 20% ஒதுக்கீட்டுகளில் இருக்கின்ற ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, உசிலம்பட்டி பகுதியில் ஒரு கள்ளர் வகுப்பை சார்ந்தவர்கள், மற்ற முந்தைய மாவட்டங்களில் ஒரு மறவர் வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டுமே டிஎன்டி என்று வழங்கப்பட்டு எம்பிசியில் வழங்கப்பட வேண்டும். இதை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இருக்கின்ற மறவர்களாகட்டும் கள்ளர்களாகட்டும் அவர்கள் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸில் தான் அவர்கள் வர வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இவர்கள் பழைய ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி, மதுரை கள்ளர்களை சேர்ந்தவர்கள் வர வேண்டும். மற்ற மாவட்டத்தில் வகிக்கின்ற மறவர்களும் கள்ளர்களும் மகமுடையர்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வர வேண்டும். இதில் எந்த விதமான ஊனமும் இருக்கக்கூடாது என்பதை தமிழக அரசிற்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன். ஏனெனில் 10.5% ஒரு அயோக்கியத்தனமான முறையில் ஓட்டை பெறுவதற்காக கொண்டு வரப்பட்டது. அதே போன்ற ஒரு நிலைமை இந்த டிஎன்டிக்கு வந்துவிடக்கூடாது. டிஎன்டி இவர்கள் மறவர் சமுதாயத்தை சேர்ந்த சில பொறுப்பாளர்கள் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். பொறுப்பாளர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த சில பொறுப்பாளர்கள் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். டிஎன்டி வந்து விட்டால் அனைவருக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். அது சம்பந்தமாக முடிவு செய்ய வேண்டியது மத்திய அரசே. மத்திய அரசு அதற்கான கோப்புகளை கிடப்பில் போட்டு நீண்ட நாட்களாகிவிட்டது. அது அவர்கள் டிஎன்டி பற்றி ஒரு முடிவு செய்து டிஎன்டிக்கு அதற்கான சலுகைகளை அறிவிக்கும் பொழுது தான் அதற்கான சலுகைகளை நாம் பெற இயலும்.
இப்போதைக்கு டிஎன்டியால் ஒரு பைசா பிரயோஜனம் கூட கிடையாது. எனவே டிஎன்டி சான்றிதழை மட்டும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் சமுதாய பொறுப்பாளர்கள் கூறுகின்ற மாதிரி ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை, ஏமாற்றி கொண்டு திரிகின்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் தயவு செய்து நம்ப வேண்டாம். டிஎன்சியில் வாங்கி எம்பிசியில் எப்படி நாம் சலுகை பெற்றோமோ அதே சலுகை தான் டிஎன்டிக்கும் தொடரப்போகிறது. எனவே பெயரைத்தான் மாற்றியிருக்கிறார்கள். பெயரை மாற்றினால் சலுகைகள் கொட்டும் என்று அவர்கள் கூறுகின்ற கற்பனை கதைகளை தயவு செய்து நம்பாதீர்கள். டிஎன்டி என்று வாங்குவது பிரச்சனை இல்லை. அதனால் இருக்கின்ற அந்த இடவாய்ப்புக்கு கம்யூனல் ஜீவோவுக்கு ஊறு விளைத்து விடக்கூடாது. ஏற்கனவே வன்னியர் சங்கத்தை தூண்டிவிட்டது நமது சமுதாயத்தைச் சேர்ந்த சில பொறுப்பற்றவர்கள் தான். இவர்கள் கேட்க போய்த்தான் அவர் 10.5% தேர்தல் நேரத்தை காரணம் காட்டி எடப்பாடியை மிரட்டி வாங்கினார்கள். தற்போது அந்த நிலை தொடரக்கூடாது. எந்த சமுதாயத்துக்கும் தனி ஒதுக்கீடு கொடுப்பதை நம்ம மரபு சமுதாயம் கடைசி வரை எதிர்க்க வேண்டும். நமக்கு தனி ஒதுக்கீடு தேவையில்லை. கம்யூனல் ஜீவோ முற்றிலுமாக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் தனி ஒதுக்கீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். தனி ஒதுக்கீடு தொடங்கினால் தனி ஒதுக்கீடு இனிமேல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து செய்துவிடன் என்று வாய்சாலம் காட்டி கொண்டு திரிகிற சாதிய தலைவர்களுக்கு நாம் எந்த விதமான ஆதரவும் கொடுத்து விடக்கூடாது என்பதை சமுதாய மக்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவான ஒதுக்கீடு இருந்தால்தான் நமக்கு லாபம். அதை பெறுவதற்கு சமுதாய மக்களே இதுபோன்ற பொய்யை சொல்லி அது கிடைத்துவிடும் இது கிடைத்துவிடும் என்று ஏமாற்றி கொண்டு திரிகின்ற சமுதாய பொறுப்பாளர்களை நம்பாமல் நாம் நமக்குரிய அந்த ஒதுக்கீடில் எதையாவது ஊனம் வந்துவிட்டால் ஒன்று சேர்ந்து போராடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். போராட்டம் ஒன்றே வெற்றியை தரும். சமுதாய பொறுப்பாளர் என்று கூறிக்கொண்டு திரிகிறவர்கள் அரசியல் தலைவர்களை நாடி காரியம் சாதிப்பதற்காக அந்த பதவியை காரணம் காட்டி ஏதாவது சலுகை பெறுவதற்கு மட்டுமே அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு சலுகைகள் தேவையில்லை. பிச்சை எடுப்பது அவர்களாக இருக்கட்டும். நாம் நமது உரிமையை கோருவதற்காக போராட வேண்டும், ஒன்றுபட வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.